Praise the Lord. Hallelujah. இந்த மே மாதம் கடைசி வாரத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. மே மாதம் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் லீவில் இருந்திருப்பாங்க. இல்லை மே மாதம் வந்துச்சு பார்த்தா கடைசி வாரமே வந்துட்டோம். வேகமாக ஓடிக்கொண்டிருக்க நாட்கள். இந்த நாளில் கூட கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கடைசி வாரத்தில், இந்த மே மாதத்தின் கடைசி வாரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கடந்த வாரம் முழுதும் ஆண்டவர் நமக்கு நன்மைகளும் கிருபையும் நிறைத்து நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறார். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, சேனைகளின் கர்த்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீ நல்லவர், வல்லவர், அதற்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே, அப்பா கர்த்தாவே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்ததற்காக நன்றி. ஒவ்வொரு கர்த்தாவே காரியத்திலும், ஒவ்வொரு எங்களுடைய பயணத்திலும் அப்பா தேவரீர் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தேவனே அப்பா கர்த்தாவே, கடந்த வாரத்தில் கூட நிறைய குழப்பங்களோடு நாங்கள் இருந்தோம். ஆனால் நீர் செய்த காரியம் பெரிது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அப்பா தேவரீர் கர்த்தாவே, நீங்கள் செய்த காரியம் பெரிது. பெரிய காரியங்களை செய்து, அற்புதங்களை செய்து எங்கள் வாழ்க்கையில் நடத்தியிருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். உமக்கே ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே. தேவரீர் நீர் எங்களை நிறைத்து எங்களை வழி நடத்துங்க. அடுத்த வாரம் முழுதும் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் ஆகட்டும். தேவனே, நீர் என்னை முன்குறித்தீரோ அது சரியாக நடக்க நீர் கிருபை தாங்க அப்பா. கர்த்தாவே தேவரீர், இந்த ஞாயிறு ஆராதனை நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. தேவரீர் அப்பா, நீர் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை மூலம் எங்களோடு பேசுங்க, எங்களை கற்றுத்தாங்க. கர்த்தாவே ஆராதனை வேலை, பாடல் வேலை மற்றும் கர்த்தாவே துதி ஆராதனை எல்லா நேரங்களிலும் அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். கர்த்தாவே தேவரீர் நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க, போதித்தரலுங்க. உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடி வழி நடத்தட்டும். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவர் நம்மை விட்டு கொடுக்காதவர், நம்மை வழி நடத்துகிறவர், என்றைக்கும் நம்மை பாதுகாக்கிறவர் அவர் ஒருவரே. அதனால தான் இந்த முதல் பாடல், என்னை வெட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்ற பாடலை நாம் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்கவர் என் நேசரீரே. என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர், என் பாதுகாக்கவர் என் நேசரீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், நான் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்கவர் என் நேசரீரே. என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர், என் நேசரீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், போது நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போது கிருபை என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்கவர் என் நேசரீரே. என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர், என் பாதுகாக்கவர் என் நேசரிலே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர்,
நான் குனிந்த இடத்தில் என்னை தலை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என்னை தலை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்கவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்கவர் என் நேசரிலே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்கவர் என் நேசரிலே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது தூக்கி நடத்தினீர். விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்கவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்கவர் என் நேசரிலே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என்னை தலை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்கவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரிலே. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பாடல்ல என்னை விட்டு கொடுக்காதவர் எல்லாம் தாளத்தோட பாடணும். ரைட்டா? தாளத்தை விட்டு ஒரு பக்கம் ஓடினுக்கிற, அந்த பக்கம் தாளத்தை விட்டு ஒருத்தர் இழுத்துனுக்குறாங்க இந்த பக்கம். தாளம் பீட்டு வருதுன்னா பீட்டோட சேர்ந்து பாடினாதான் நம்மளால பாட முடியும். ஆளாளுக்கு ஒரு பக்கம் இழுத்துன்னு. ரைட்டு. அப்பயும் பாருங்க, ஆண்டவர் நம்மை விட்டு கொடுக்காதவர். சரியா? தாளத்தை விட்டாலும், ராகத்தில் போனாலையும், ஸ்கேலில் விட்டு பாடினாலும் ஆண்டவர் நம்மை விட்டு கொடுக்காதவர். இதில் ஒரு 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 வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. நான் தலை குனிந்த போதும் என்னோடு கூட வந்தீர். இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு வசனம் பாருங்க. நான் தலை குனிந்த போதும் என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்தில் எந்த தலையை உயர்த்தினீர் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாட்டு பாருங்க. நம்ம பாடுவோம் இந்த பாட்டை திருப்பி மறுபடியும். இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி பாடுவோம். கர்த்தாவே, என்னை வெட்கப்படுத்தாமல் என்னை உயர்த்துகிறீரே, என்னோடு கூட வருகிறீரே, எப்பொழுதும் என்னை காத்துக்கொள்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று இதை பாடுவோம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரிலே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாத்தவர் என் நேசரிலே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்கவர் என் நேசரிலே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்கவர் என் நேசரிலே. Hallelujah, praise God.
எல்லாம் எழுந்து நிற்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவரை ஆராதிப்போம். இந்த வேலையில் கூட நம்ம வந்திருக்கிறது ஆண்டவரை ஆராதிப்பதற்காக தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர். பரிசுத்தர், பரிசுத்தர், வல்லமையுள்ளவர், சேனைகளின் கர்த்தர், கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. அப்பா, நீர் எங்கள் சொந்தமானவர். ஹல்லேலூயா. அப்பா தேவரீர், அப்பா சர்வ வல்லவர், எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர் நீர் ஒருவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, சேனைகளின் கர்த்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வாரம் முழுவதும் எங்களை காத்து வழி நடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி. எத்தனையோ கர்த்தாவே இன்னல்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தும் தேவரீர் நீர் எங்களை தலை குனியாமல் நாங்கள் அப்பா தேவரீர் நிமிர்ந்து நடக்க செய்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தரை நம்பி வருபவர்கள் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. அப்பா தேவரீர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்று போன வாரம் அப்பா தேவரீர் நீர் அப்பா ஆராதனையில் சொன்னீர் ஆண்டவரே. உம்மை நம்பி வருபவர்களை நீர் கைவிடுவதில்லை என்று போன வாரம் ஆராதனையில் நாங்கள் பார்த்தோம். அதை போலவே இந்த வாரமும் அப்பா தேவரீர் கடந்த வாரம் முழுவதும் எங்களை தலை குனியாமல் அப்பா நிமிர்ந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவரீர் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கர்த்தாவே. நீர் அற்புதமானவர், அடையாளங்களை காட்டுபவர். ஹல்லேலூயா. நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக அற்புதங்களை செய்பவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. செங்கடலில் மக்கள் நிற்கும் பொழுது ஏதோ ஒரு வழி கிடைக்கும் என்று நினைத்தார்கள். ஏதோ ஒரு வழியை ஆண்டவர் உருவாக்கி தருவார் என்று நினைத்தார்கள். ஆனால் செங்கடலை இரண்டாக பிளந்து ஒரு வழியை உண்டாக்குவார் என்று அவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட பராக்கிரமுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எது முடியாதோ, எது சாத்தியம் இல்லையோ, எது கூடாதோ, எது வாழ்க்கையில எப்படி இது நடக்கும் என்று நினைக்கிறோமோ அதை ஆண்டவர் செய்கிறார், செய்து காட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் செயல்படுகிறார் நம் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்களுக்கு, தன்னுடைய மக்களுக்கு, நமக்கு அப்படிதான் செயல்படுகிறார். அப்படிதான் செங்கடலை இரண்டாக பிளந்தார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வழி உண்டாகும் என்று நினைக்கும் பொழுது அதிசயமான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். இது சாத்தியமா என்று பார்க்கும் பொழுது அதை தான் ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நாம் ஆண்டவரை நோக்கி துதிப்போம், பாடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே தேவரே நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் சொந்தமானீர். நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். இது அதிசயம்தானே, ஓ இது உண்மையும்தானே. இது அதிசயம்தானே, ஓ இது உண்மையும்தானே. என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு
கொண்டேன் ஒரு புதையல் பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஓ, இது அதிசயம் தானே, இது உண்மையும் தானே. இது அதிசயம் தானே, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். நன்றி அப்பா, மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பரிசுத்தரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, சாவை வென்றவர் நீர் அப்பா. கர்த்தாவே தேவரீர், பாதாளத்தின் சாவியை உம்முடைய கரத்தில் எடுத்தவர், சாவை வென்றவர் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீ சர்வ வல்லவர், பரிசுத்த
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா பரிசுத்தர், அப்பா ஜீவனுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாம் கர்த்தாவே செய்கிற ஆண்டவர் நீர் ஒருவரே. எங்களை வழிநடத்தும் ஆண்டவர் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவரீர் கர்த்தாவே, கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. சர்வ வல்லவரே, அப்பா சர்வ வல்லவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். எல் ஷடாய், அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல் ஷடாய், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில செய்கிற அற்புதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. சர்வ வல்லவர் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தரே, கிருபை உள்ளவரே, பரிசுத்தரே பரிசுத்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மகிமை உள்ளவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ரட்சகரே, மீட்பரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்தர் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். Look up to God. Hallelujah. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். God has done mighty things in our life. Hallelujah. God has done great and mighty things in our life. Hallelujah. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் செய்த காரியத்தை பாருங்கள். அற்புதமான காரியத்தை நம் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசியுங்கள். என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதமான காரியத்தை செய்திருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் ஹல்லேலூயா 5000 பேருக்கு அவர் போஷிக்கும் பொழுது ஆண்டவர் செய்தது இதுதான். அந்த 5 அப்பம் 2 மீன்களை எடுத்து வானத்தை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே எங்களுக்கு உணவு கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லி அப்பா தேவரீர் எல்லாருக்கும் கொடுத்தார். அதுதான் ஜெபம், அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாச அறிக்கை. கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே, கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் செய்து விட்டீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் நீ விசுவாசித்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில நடக்கும். கர்த்தர் இதை எனக்கு செய்து விட்டார் என்று நீ நினைக்கும் பொழுது அது ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே செய்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஜீவனுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே, பரிசுத்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் யோசனையில் பெரியவர், யோசனையில் பெரியவர். அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. உன்னத தேவனே,
ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா 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 ஓசன்னா. உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா 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 ஓசன்னா. உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா 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 ஓசன்னா. உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா. தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் ஏற்றுபவரே ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் ஏற்றுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை.
Hosanna, 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 Hosanna. உன்னத தேவனே Hosanna, Hosanna, Hosanna. Hallelujah. Orabada Shandara Kabara Baravudori Shandara Kabara. Hallelujah. Hosanna, Hosanna. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உம்மையே உயர்த்துகிறோம். அப்பா தேவரீர் எங்கள் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. செயல்களில் வல்லவரே, வெற்றியின் தேவனே, வெற்றியின் நாயகனே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அற்புதங்களை செய்பவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்பவரே, வெற்றியின் நாயகனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. செயல்களில் வல்லவர் நீர் அப்பா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறீரோ, உடைய வார்த்தை எது சொல்கிறதோ உடைய சித்தத்தின் படி ஆண்டவரே நீர் செய்து முடிக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தேவரீர் அப்பா நீர் இந்த பூமியில் இறங்கி வந்து உம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்தீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர் தொலைந்து போன ஆத்துமாக்களை தேடி வந்தீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தவர்கள் ஆண்டவரே. எங்களை உயர்த்தினீரே அப்பா. கர்த்தாவே தேவரீர் எங்களை வாழ்க்கையில அப்பா ஒன்றுமில்லாமல் எதுவும் தெரியாமல் இருந்தோம் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு நீர் எங்களை வாழ்க்கையில உயர்த்தியிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே தேவரீர் உம்மை நம்பி வந்தவர்களை நீர் கைவிடுவதில்லை ஆண்டவரே. நீர் கைவிடுவதில்லை. God, you are great Lord. You never let anyone down Lord. The righteous will be never let down Lord. அப்பா கர்த்தாவே, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் சிங்கக்குட்டிகள் பட்டினி இருந்து தாழ்ச்சி அடையலாம், ஆனால் கர்த்தரை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. Hallelujah. Lord Jesus, even the lion and the lion's cubs shall go hungry, but those who fear the Lord and trust the Lord shall be never let down. Oraba khabari karadorama shandara khabarabadorabari hadurumara shikara karabarado. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் பரிசுத்தர் நீர் அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவாதி தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன்,
ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் ஒரு வாதம் உண்டு, பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயினும் மேலாக அன்பு எனக்காக நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து நீர் எனக்காக மீண்டும் நீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து நீர் எனக்காக மீண்டும் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. உம்மையே ஆராதிப்போம் ஆண்டவரே. எங்கள் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்போம் ஆண்டவரே. கடைசி மூச்சு இருக்கும் வரை ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிப்போம். அப்படிப்பட்ட பெரிதான ஆண்டவர் நீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை அப்பா தேவரீர் உமக்கே அப்பா கர்த்தாவே அர்ப்பணிக்கிறோம். அப்பா தேவரீர் அன்பும் கிருபையும் இரக்கம் உள்ள ஆண்டவர் நீர். ஆண்டவரே உம்மையே ஆராதிப்போம் ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் முழுவதும், எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை முழுவதும் லார்ட், till the day, the last breath ஆண்டவரே, கடைசி மூச்சு இருக்கும் வரை இயேசுவே எங்கள் ஆண்டவர், யெகோவா தேவனே எங்கள் ஆண்டவர். அவருக்கு நன்றி சொல்வோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர். ரஷபா கபரா கிரபதோ. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் லார்ட். ஆண்டவரே உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர் உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவர். நீர் எங்களோடு இருந்ததற்காக நன்றி. Lord, we surrender our lives to you. Lead us
in thy will Lord. Hallelujah. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க ஆண்டவரே. தேவரீர் இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதோ கர்த்தாவே தேவரீர் சுகவீனம் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் இந்த வேளையில. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா வியாதிகள், எல்லா சாபங்கள், எல்லா நோய்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். வெளியே போ வியாதி, உனக்கு அதிகாரம் கிடையாது, உனக்கு அதிகாரம் கிடையாது. யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட். வெளியே போ வியாதி, பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாம் வெளியே போ ஆண்டவரின் நாமத்தினாலே. The mighty name of our Lord and Savior Jesus Christ. Hallelujah. அதை போலவே கர்த்தாவே தேவரீர் கட்டுகள் அப்பா கர்த்தாவே ஃபினான்ஷியல் கட்டுகள்ல மாட்டிக்கொண்டு கஷ்டப்படும் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஃபினான்ஷியல் கட்டுகளிலிருந்து விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. நேரத்தில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா கட்டுகளை உடைக்கிறோம் ஆண்டவரே. The mighty name of the Lord Jesus Christ, we break all bondages, all chains. பிசாசின் எல்லா சூழ்ச்சிகள், எல்லா கோட்டைகள், எல்லா அந்தரங்கள், எல்லா கட்டுகளையும் உடைக்கிறோம் ஆண்டவரே. In the mighty name of our Lord and Savior Jesus Christ, we break all bondages and chains, Lord. Hallelujah. விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வல்ல நாமத்தில் அப்பா கர்த்தாவே தேவரீர் இந்த ஆராதனையும் ஜெபத்தையும் ஏறடிக்கிறோம் ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்துங்க இந்த ஜெபத்தை. மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கரெக்ட். Hallelujah. Praise God. இந்த மாதத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் தலைப்பு Praise the Lord. Hallelujah. இந்த மாதத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் தலைப்பு என்ன தலைப்பு பார்த்துன்னு இருக்கோம்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி வாரம் வந்தாச்சு. கடைசி வாரம் வந்தாச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். God is abundant in mercy and love. ஆண்டவர் அன்பிலும் இரக்கத்திலும் அதிகமாக நம்மை காட்டுகிறார். ஹல்லேலூயா. யோனாவின் புத்தகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கரெக்டா இல்லையா? யோனாவின் புத்தகம். யோனாவின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்க, படிங்க. நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். ரட்சிப்பு கர்த்தருடையது. இன்றைக்கு நாம் பார்க்க போவது ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்றைக்குமே கர்த்தருடையது. அது நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஹல்லேலூயா. நாம் இந்த வசனத்தில் நாம் இந்த 3 வாரங்களாக நன்றி இருப்பது எப்படி, சாக்ரிஃபைஸ் என்றால் என்ன, வாக்கு கொடுப்பது என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம். இந்த வாரம் நாம் பார்க்க போவது கடைசி வாரத்தில் சால்வேஷன், ரட்சிப்பு ஆண்டவருடையது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, நாம் இந்த யோனா புத்தகத்தை இன்னும் பார்க்கல, இன்றைக்கு தான் பார்க்க போகிறோம் யோனா புத்தகத்தை. ரைட்டா? யோனா என்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. கரெக்டா இல்லையா? யோனா கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவன் அந்த தீர்க்கதரிசியை ஆண்டவர் என்ன செய்கிறார், தன்னுடைய ஜனங்கள் யாரு, இஸ்ரவேலர்களுக்கோ யூதா தேசத்திற்கோ அனுப்பவில்லை. அவர் எங்கே அனுப்புகிறார்? நினிவே என்ற பட்டணம். அது யாருடைய பட்டணம் என்றால் அசிரியர்களுடைய கேபிட்டல் சிட்டி நினிவே.
அசிரியர்கள் அன்றைக்கு ரொம்ப வலிமையாக இருந்தார்கள். ரைட்டா? ஒரு 2-3 ராஜ்யங்கள் இஸ்ரேலை சுற்றி இருந்தது, இஸ்ரேல் நாட்டை. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான வலிமை உடைய நாடு என்னவா இருந்தது? ஒன்று பாபிலோன் நாடாக இருந்தது, இன்னொன்று அசிரியர் நாடாக இருந்தது, இன்னொன்று எகிப்து நாடாக இருந்தது. இது வலிமையுள்ள நாடுகளாக இருந்தது. அதில் அசிரிய நாடை ஆண்டவர், அசிரியர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். பாருங்க, ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர் படிங்க, 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். பாருங்க, அந்த 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 நினிவே பட்டணத்தின் அக்கிரமங்கள், அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக வந்தது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்ம எப்பொழுதும் நம்ம வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கூட என்ன? எப்பொழுதும் தேவ தூதர்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் என்ன நடக்கிறதோ போய் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அப்படிதான் நினிவே பட்டணத்தில் என்ன நடக்கிறது என்பதை, அங்கே நடக்கிற காரியங்களை ஆண்டவருக்கு முன்பதாக வந்ததால், ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு முன்பதாக வந்ததால் அந்த பட்டணத்திற்கு ஆண்டவர் யாரை அனுப்புகிறார்? யோனா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். யா, அப்போ பாருங்க, ஆண்டவர் 2 காரியங்களை சொல்கிறார். அங்கே நீ போன்றார். கரெக்டா? யூ கோ அண்ட் ப்ரீச். நீ போய் என்ன செய்ய? அங்கே தமிழ் என்ன போட்டிருக்க? பிரசனம் செய். ரைட். நீ போய் 2ஆம் வசனம் படிங்க. 2. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. கரெக்டா இல்ல? பிரசங்கி, பிரீச். அப்போ கர்த்தர் யோனாவை எதுக்கு அனுப்புகிறார்? அந்த ஊருக்கு, அந்த பட்டணத்திற்கு எதிராக அவர்கள் செய்யும் தவறுகளை எடுத்து சொல்லி அவர்களுக்கு கர்த்தர் கோபமாக இருக்கிறார், சுவிசேஷத்தை சொல்லு என்று ஆண்டவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ரைட். அப்போ பாருங்கள், ஆண்டவர், ஹல்லேலூயா, இந்த இடத்தில் ஆண்டவர் அனுப்புவது என்னன்னா, யோனாவை அனுப்பும் பொழுது யோனா செய்த காரியம் என்ன? யோனா கர்த்தரை விட்டு ஓடுகிறான். ரன்னிங் அவே ஃப்ரம் காட். கர்த்தரை விட்டு ஓடவே முடியாது. ஏற்கனவே ஒரு வாட்டி கூட பார்த்துருக்கோம், we cannot run away from God. கர்த்தரை விட்டு ஓடவே முடியாது. ஆண்டரை விட்டு, ஆண்டோடைய சித்தத்தை விட்டு நம்ம ஓட வேண்டும் என்று நினைத்தால் எங்கேயும் போக முடியாது. ஏனென்றால் சங்கீதம் படிங்க, சங்கீதம் 139. சங்கீதம் 139 அதை பார்த்தோம் என்றால், அதில் தாவீது சொல்கிறான், ஆண்டவரே, நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடினாலும் நீங்கள் இருக்கிறீங்க. சங்கீதம் 139 7ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படித்தீர்கள், 7லேருந்து படித்தீர்கள் என்றால் பாருங்க, படிங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவா நான் எங்கே போவேன் ஆண்டவரே? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான், எல்லா இடங்களிலும் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னால் எங்கேயும் ஓட முடியாது. தாவீது சொல்கிறான், நான் கடலுக்கு ஆழத்தில் போகிறேன், மலை உச்சிக்கு போகிறேன், எங்கே கடைசி மூளைக்கு, உலகத்தின் மூளைக்கு செல்கிறேன், அங்கே கூட நீர் இருக்கிறீர் என்று. ஸோ யோனா செய்த காரியம், அவன் என்ன நினைத்தான்? ஆண்டவர் கிட்ட இருந்து நம்ம ஓடி விடலாம். ஏனென்றால் அந்த நினிவே பட்டணம் இருக்குல்ல, அதை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கான். அந்த ஜனங்கள் ரொம்ப மோசமான ஜனங்கள் என்று அவனுக்கு தெரிய வந்தது. ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் மோசமான ஜனங்கள் என்று தெரிந்தவுடன் அவனுடைய கடமையை விட்டு அவன் ஓடுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு ஓடுவதும் நம்மளுடைய கடமைகளை விட்டு ஓடுவதும் ரெண்டும் ஒன்றுதான்.
இங்கே ஆண்டவர் சொன்னதை விட்டு அவன் இன்னொரு கப்பல் எடுத்து தர்ஷீஷ்க்கு நேராக சென்று கொண்டிருக்கிறான். தர்ஷீஷ் என்றது என்ன அப்படின்னா, நினிவே பட்டணத்துக்கு இப்படி போகணுன்னா தர்ஷீஷ் பட்டம் இந்த பக்கம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இப்படி போன்னு சொல்றார், நினிவே பட்டணத்துக்கு போன்றார். இவன் என்ன பண்றான், தர்ஷீஷ் என்ற ஒரு ஊருக்கு இப்படி போறான், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறான். அவன் எதற்காக ஓடினான் என்றால், அவன் அந்த ஜனங்களை பார்த்து பயந்தான். இது தேவையில்லாத ஜனங்க, இவர்கள் மோசமான ஜனங்கள் என்று பயந்து ஓடினான். கர்த்தர் தனக்கு கொடுத்த கடமையை தவறவிட்டு அவன் அதை விலகி ஓடிக்கொண்டிருந்தான். வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கணும் ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளுடைய கடமையை விட்டு ஓடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு ஒன்று சொல்கிறார் என்றால், if God says something we have to do it. ஆண்டவர் ஒன்று சொல்கிறார், அது கடினமான விஷயமாக இருந்தாலும் சரி, ரைட்டா, ரொம்ப கடினமான விஷயமா இருந்தாலும் சரி, இம்பாசிபிளாக நமக்கு தோணுது அப்படின்னு சொன்னாலும் சரி, அதை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை பார்த்து, இந்த பாறையை பார்த்து நீ பேசு, தண்ணீர் வரும் என்கிறார். பாறையை பார்த்து இதற்கு முன்பதாக கோலை வைத்து அடி, தண்ணீர் வரும் சொன்னார், வந்தது, ரைட்டா. ஆனால் இந்த வாட்டி என்ன சொல்றாரு, பாறையை பார்த்து நீ பேசுன்றார், இந்த கற்பாறையை பார்த்து நீ பேசுன்றார். ஆண்டவர் எதை சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மோசே அதை செய்யவில்லை. மோசே, ஆரோன் 2 பேரும் அதை செய்யவில்லை. ஆண்டவர் அவருக்கு தண்ணீர் வந்துவிட்டது, ஆனால் தனியாக கூப்பிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஏன் நான் சொன்னதை நீங்கள் செய்யவில்லை என்று கேட்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், நம் வாழ்க்கையில் ஒன்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். இப்போ பாருங்க, போட் எடுத்துன்னு ஓடுறோம், ரைட்டா. பாருங்க, படிங்க அந்த 3ஆம் வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். பாருங்க, அவன் செய்த காரியம் என்ன, தர்ஷீசுக்கு கப்பலில் ஏறி கர்த்தரை விட்டு ஓடி, he fled from God, from the presence of the Lord அப்படின்னு தெளிவாக இங்கிலீஷில் போட்டிருக்கோம். பாருங்க, ஆண்டவரை விட்டு ஓட வேண்டும். ஆண்டவரை விட்டு ஓடுவதும் சரி, ஆண்டவருடைய கடமைகளை விட்டு ஓடுவதும் சரி, இரண்டும் ஒன்று தான் சொன்னேன். கரெக்டாக இல்லையா? நான் ஆண்டவர் சொன்னது தானே செய்யல, ஆனால் ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் என்ன சொல்கிறோம், ஆண்டவர் சொன்னதை நான் செய்யலைங்க, ஆனால் ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இட் இஸ் ராங். பிகாஸ் இஃப் யூ லவ் சம் ஒன் யூ வில் டூ வாட் ஹீ சேஸ். கரெக்டாக இல்லையா? நீ ஒருத்தரை நேசித்தால் அவர் சொல்வதை நீ செய்வாய். அப்போது கர்த்தரை நீ நேசிக்கிறாய் என்றால் அவர் சொல்வதையும் நீ செய்வாய். அதனால் இன்றைக்கு நாம் யோனா கிட்டேருந்து எடுத்துக்கொள்ளுகிற முதல் பாடம் என்ன, ஆண்டவரின் நமக்கு கொடுத்த கடமை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து ஓடவே முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை என்ன, நாம் சாட்சிகளாக நிற்க வேண்டும். கரெக்டாக இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசியாக போகும்போது மார்க்கு சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம்லாம் பாருங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 28-18 இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் கடைசியாக பரலோகத்திற்கு போகும்பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்றாரு? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். பாருங்க, எல்லா இடங்களிலும் போய், எல்லா நேஷன், எல்லா ஜனங்களையும், எல்லா தேசங்களையும் போய் சீஷராக்குங்கள்,
நான் சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு கற்றுத்தான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு போவதற்கு முன்னாடி அதிகமான வார்த்தைகளை, தேவையில்லாத வார்த்தைகளை பேசவில்லை. இந்த சரியான வார்த்தைகளை மட்டும் செய்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக சொல்லியிருக்கிறார். கரெக்டா இல்லையா? அதே மாதிரி மார்க் சுவிசேஷம் பாருங்க, மார்க் 16ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா, அதே மாதிரி மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எடுத்தீர்கள் என்றால், அங்கே கூட ஆண்டவர் சொல்வது இதுதான். படிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பாருங்க, எல்லா இடங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று இருக்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எல்லா இடங்களிலும் போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட இது எதிர்பார்க்குறது என்ன? இப்போ நம்ம ஆஃபீஸுக்கு போகிறோம், காலேஜுக்கு போயின்னுக்கிறான், ஸ்கூலுக்கு போயின்னு இருக்கான், வீட்டில் இருக்கோம். இப்போ நம்ம எப்படி சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்கிறது? கரெக்டாக இல்லையா? ஆண்டவர் சொல்வது இதுதான், நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், எல்லார்ட்டையும் போய் பிரசங்கம் பண்ண வேண்டும். எப்படி பண்ணலாம்? இப்போ யோனா கிளம்பி போய் ப்ரீச் பண்ணார். நம்ம எப்படி பண்ண முடியும்? நம்மளுடைய வாழ்க்கையே சாட்சிகளாக, கர்த்தரை பிரதிபலிக்கும் சாட்சிகளாக இருக்க வேண்டும். கரெக்டா இல்லையா? நம்மை பார்க்கிறவர்கள் அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பேசுனா எனக்கு ஆண்டவர் பேசுகிறது போல இருக்கிறதுன்னு சொல்லணும். நீங்கள் பேசும்பொழுதெல்லாம் நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் கேட்கிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னீங்க, அது அப்படியே என் வாழ்க்கையில் நடந்துச்சு. ரைட்டா? சாட்சிகளாக நாம் இருக்கிறோம் என்றால், உங்களை பார்த்து தான் நான் நிறைய விஷயங்களை என் வாழ்க்கையில் மாற்றிக்கினேன். யாராவது சொல்லியிருக்காங்களா? நம்ம பார்த்து யாராவது சொல்லியிருக்காங்களா? உங்களை பார்த்து தான் என் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை மாற்றிருக்கேன். கிடையாது, பின்னாடி சொல்லியாச்சு. இல்லை, அந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை. ரைட்டா? ஏன் அப்படின்னா, சாட்சிகளாக இருப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சாட்சிகளாக இருப்பது. ஏன் அப்படின்னா, எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை பிரகாரம் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்மை பார்த்து மற்றவர்கள் மனம் திரும்புவார்கள். இதெல்லாம் பாருங்க, நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ நம்மை பார்த்து மற்றவர்கள் திருந்துவார்கள். அப்போ நம்ம காலேஜ்லேயோ, ஒர்க்கிங் பிளேஸ்லேயோ, இல்லை நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடங்களில் நாம் பேசுகிறது, நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், நம்மளுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நாம் எப்படி சாட்சியாக நடந்து கொள்கிறோமோ அதை பார்த்து மற்றவர்கள் மாறுவார்கள். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு கடமை. இப்போ யோனாக்கு என்ன சொன்னார்? நினிவேக்கு போகணும்னு சொன்னார். கரெக்டா இல்லையா? ஒரு காரியத்தை யோனாக்கு சொல்றார், நினிவேக்கு போங்கன்னு. அதே போல நமக்கும் சாட்சிகளாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, யோனா கிளம்பி போறான். ஆனா போற வழியில பயங்கரமான புயல், பயங்கரமான காற்று. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் போகிற திசையில் ஆண்டவர் ஒன்று பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணியிருக்கலாம்? சரி யோனா, நீ போனியா, பரவாயில்ல, விட்டுடலாம், பரவாயில்ல, சரி அவன் தர்ஷீஸுக்கு போகிற, விட்டுடலாம். நம்ம இன்னொரு தீர்க்கதரிசியை எழுப்பி, நீ போ, இவன் போல, இவனை விட்டுடலாம், நீங்கள் போங்க, நீங்கள் நீவே பட்டணத்துக்கு போங்க, அங்கே தேவைப்படுது அப்படின்னு செய்யவில்லை. அவர் என்ன செய்கிறார்? ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார். அந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது? கப்பலை நிறுத்த வேண்டும், இல்லை கப்பலை திருப்பணும், போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவர் கொண்டு வருகிறார். பாருங்க, 4ஆம் வசனம் படிங்க. 4ஆம் வசனம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. பாருங்க, யாருக்கும் தெரியாது ஏன் இந்த புயல் வந்தது என்று. ஹல்லேலூயா. பாருங்க, அது வரைக்கும் கடல்ல அமைதியா போகுது, போட்டு கப்பல் அமைதியாக போகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அமைதியாக போகுது, எல்லாம் பாட்டு பாடிக்கின்னு ஹாப்பியாக போயின்னுக்கிறாங்க.
ஆண்டவர் பார்த்தாரு, ரைட், இது இந்த போட்டில் இருக்கிற ஒரு பர்சன், போட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இல்லை, ஆண்டவர் அந்த வேலையை எல்லாருக்கும் கொடுக்கல. யார் கொடுத்தாரு? ஒரே ஒருத்தருக்கு தான் கொடுத்தாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு பர்சனால் அந்த போட்டே தத்தளிக்குது. புயல், அந்த கடல் ஃபுல்லாக அந்த புயல் கொடுத்துட்டார். அப்போது அங்கே இருந்தவர்கள் எல்லாம் பயந்து நடுநடுங்கி என்னவோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏதோ பிரச்சனை இருக்குது, என்னவோ ஒரு ப்ராப்ளம். நல்லா போய் இந்த போட்டு திடீர் என்ற பிரச்சனை. பாருங்கள், ஆண்டவர் நம் வாழ்க்கையில் நம்ம சரியாக போல, அவருடைய வாழ்க்கை அவருடைய சித்தத்தின்படி சரியாக போல அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சுற்றி பிரச்சனைகளை உருவாக்க. பிரச்சனைகள் உருவாக்கும் பொழுது போட்டை திருப்பணும். நம்ம வாழ்க்கையின் சித்தத்தை, நம்ம வாழ்க்கை ஆண்டவர் பக்கம் திருப்பணும். ரைட்டா? ஸோ ஆண்டவர் என்ன செய்கிறார், இங்கே கூட யோனா அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் போனதால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கப்பலில் பயங்கரமான ஒரு குழப்பத்தை உண்டாக்குறார். ஆனால் யோனா பாருங்க, போய் நல்லா தூங்குறான் கீழே, எங்கே, கப்பல் கடியில் போய். யார் வேணால் எப்படி வேணால் போங்க, நம்ம நிறைய பேர் அப்படி தானே இருக்கோம். எப்படி வேணால் யார் வேணால் போங்கப்பா, நமக்கு தூக்கம்தான் முக்கியம், நமக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம், யார் வேணால் எப்படி வேணால் போங்க அப்படின்னு சொல்லி யோனா என்ன பண்ணுறான், கப்பலுக்கு அடியில் போய் நல்லா தூங்குறான். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனை எழுப்பி கொண்டு வராங்க. ஏன்பா, எல்லா கப்பலே இடிஞ்சு உழப்போது, சாவ போகிறோம் எல்லாரும், உனக்கு பயம் இல்லையா, என்ன நடக்க போது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனை கேட்கிறார்கள். அவன் ஒன்றுமே சொல்லலை. பாருங்க, யோனா ஒன்றுமே சொல்லலை, கம்முன்னு இருக்கான். ரைட்டா? நம்மளுடைய ஆட்கள் நம்மளை போலவே இருக்கிறாங்க போல இருக்குது. மாட்டிக்கினா கம்முன்னு இருப்பாங்க. ரைட்டா? அதே போலவே மாட்டிக்கின பிறகு அவன் அமைதியாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை காட்டி கொடுத்துறாரு. கரெக்டா இல்லையா? இங்கே நம்ம எப்பவுமே பார்ப்போம், யாராவது ஒருத்தர் காட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவரே அவனை காட்டி கொடுத்துறாரு, இவன் தான் தப்பு பண்ணான் அப்படின்னு. ஏன்னா யோனா பேசாமல் அமைதியாக இருக்கிறான், கம்முன்னு இருக்கான். அங்கே சீட்டு போடுறாங்க எல்லாருமே குலுக்கி. கரெக்டா? பாருங்க, அங்கே சீட்டு போடும்பொழுது 7ஆம் வசனம் படிங்க. 7ஆம் வசனம், அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. பாருங்க, யார் பேரில் விழுந்தது? யோனாவின் பேருக்கு. யோனாவின் பேரில் சீட்டு விழுந்தது. அவ்வளோ பேர் கப்பலில் இருந்தாங்க. அப்போ யோனா பேரில் சீட்டு விழுதுன்னா பார்த்துக்குங்க. அப்போ என்ன நடக்குது? யார் காட்டி கொடுத்தது? ஆண்டவரே காட்டி கொடுத்தார். கரெக்டா இல்லையா? தப்பிச்சு போகணும்னு யோசித்த யோனா, ரைட்டா? ஆண்டவர்கிட்ட எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு. இப்போ அந்த சீட்டு கூட அவன் பேரில் விழலைன்னா கூட கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ரைட்டா இல்லையா? ஆனால் கடைசியாக பாருங்கள், குலுக்கி போட்ட சீட்டு கூட யோனா பேர் தான் விழுது. இப்போ தான் யோனாக்கு ஒன்று புரிஞ்சு. என்ன புரிஞ்சு? ஆண்டவர்கிட்டருந்து தப்பிக்கவே முடியாது. உடனே அவன் செய்த, அவங்க என்ன கேட்குறாங்க, ஏப்பா என்ன தான் பண்ண, என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யோனா சொல்கிறான், கர்த்தர் ஆண்டவருக்கு எதிராக ஒரு விஷயத்தை நான் செய்து விட்டேன். என்னை நினிவேக்கு போன்னு சொன்னார், நான் தர்ஷீஷ்க்கு போயின்னு இருக்கேன். அவர்கள் சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் யோனாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு எதிர்ப்பு. பாருங்க, ஆண்டவர் நம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை செய்வார். ரைட்டா? ஆனால் யார் கரெக்டாகணும், யார் மனம் திரும்பணும், யார் சரியாக போகணும், நம்ம தான். கரெக்டா இல்லையா? மற்றவர்கள் மாறுவதால் நம் வாழ்க்கை மாறப்போவதில்லை. ரைட்டா? நம்மோடு இருக்கிற நம்ம பசங்களோ இல்லை நம்ம அப்பா அம்மாவோ இல்லை யாரோ, இவர்கள் மாறுவதால் நம் வாழ்க்கை மாறிவிடும் கிடையாது. ஆண்டவர் நம்மை தான் முன்குறித்திருக்கிறார், நாம் தான் மாற வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, நான் தான் மாற வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். நான் தான் மாறும். பாருங்க, இங்கே நாம் மாறினால்தான் அங்கே பிரயோஜனம் இருக்கு. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, என்னங்க பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. உடனே யோனா அவர்களை பார்த்து, ஒரு வழி தான் அவருக்கு தெரியுது,
இந்த கப்பலை திருப்ப முடியாது, இதற்கு வேறு வழியே கிடையாது. இவர் அந்த கப்பல்லேருந்து எடுத்தால் மட்டும்தான் அந்த கப்பலும் ஜனங்களும் காப்பாற்றப்படுவார்கள். அதனால் என்ன சொல்கிறாரு? 12ஆம் வசனம் படிங்க. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை அறிவேன் என்றான். பாருங்க, என்னை எடுத்து கடலில் போட்டுரு. அவரே சொல்லிடுறாரு, ப்ளீஸ் என்னை தூக்கி போட்டுருங்க கடலில் அடி. பாருங்க, அவனுக்கு தெளிவாக ஒன்று தெரிந்து விட்டது, ஆண்டவரை விட்டு ஓடவே முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள் டு ரன் ஃப்ரம் காட் அண்ட் இட்ஸ் நாட் பாசிபிள் டு ரன் ஃப்ரம் காட் கிவன் டியூட்டிஸ். அல்லேலூயா. நான் அடிக்கடி இதுதான் சொல்வேன் என்னுடைய ஊழியத்தில் இருக்கிற பசங்களையோ இல்லை மற்றவர்கள்கிட்ட. கர்த்தர் நமக்கு ஒரு வேலை கொடுத்தாருன்னா அதுலேருந்து நம்மளால் ஓடவே முடியாது, அதை முடிச்சு தான் ஆகும். அதை நாம் தட்டி கழிச்சுனே போகலாம், இதை செய்யலாம் அதை செய்யலாம், ஏதாவது ஒன்று தட்டி கழிச்சுனே போகலாம். ஆனால் என்னைக்கு இருந்தாலும் ஆண்டவர் ஏன் இதை செய்யலை திருப்பி மறுபடியும் நம்ம கேட்பார். கரெக்டாக இல்லையா? அதனால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை விட்டு விட மாட்டார், நமக்கு கேட்பார் ஏன் இதை செய்யலைன்னு. அதை என்ன பண்ணுறான், இவனை தூக்கி போடணும்னு சொன்ன பிறகு அந்த கப்பலில் இருக்கிறவங்கெல்லாம் பயப்படுறாங்க. ஐயோ இவர் தூக்கி போட்டா எப்படி சொல்லி இவருக்கு எப்படி அதை காப்பாற்றினு பார்க்குறாங்க. ஒன்றும் நடக்கலை. ரைட்டா? அதனால் கடைசியாக என்ன பண்ணுறாங்க, அவரை கடலில் தூக்கி போட்டார். கடலில் தூக்கி போட்ட பிறகு அங்கே கடலில் எந்த ஒரு புயலும் இல்லை, எல்லாம் அமைதியாயிடுச்சு. அது வரைக்கும் பயங்கரமான புயல். அப்புறம் இந்த புயலை யார் உண்டாக்கினது? ஆண்டவர். ஆண்டவர் அவருடைய சித்தம் நிறைவேறினவுடன் புயலை நிறுத்தி விட்டார், இவன் கடலில் தூக்கி போட்டவுடன். அல்லேலூயா. பாருங்க என்ன நடக்கிறது. 17ஆம் வசனம் படிங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். ஆமாம். அப்பனா பாருங்க, கீழ்ப்படிந்திருந்தால் நல்ல போட்டில் படுத்து தூங்கிக்கினே நினைவேக்கு போயிருக்கலாம். கரெக்டாக இல்லையா? ஆண்டவர் சொன்னபடி செய்திருந்தால் போட்டில் நல்லா இப்போ எப்படி படுத்துன்னு தூங்கின்னு போனார் அந்த மாதிரி நல்லா படுத்துன்னு தூங்கிக்கின்னு ஜம்முன்னு அழகாக போய் நினைவேல போய் இறங்கியிருக்கலாம். கீழ்ப்படியாதால் என்ன நடக்கிறது? மீனுடைய வாயில் மீனுடைய வயிற்றில் உட்காந்துன்னு போக வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. மீனுடைய வயிறுலாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆசிடிக்காக இருக்கும், சலைவாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? கொடுமையாக இருக்கும். அங்கே சோஃபா செட்லாம் போட்டு மீனுடைய இதில் சோஃபா செட்லாம் போட்டு நல்லா காற்று வர்ற மாதிரி அப்படிலாம் இருக்காது, கொடுமையாக இருக்கும், அதில் போகவே முடியாது. ஆனால் 3 நாள் 3 days and 3 nights 3 நாள் யோனா மீனின் வயிற்றில் சென்றான். இதுலேருந்து நமக்கு ஒரு பாடம். என்ன பாடம்? பாடம்னா ஆண்டவர் சொல்கிற வார்த்தையே நாம் கீழ்ப்படிந்தால் நல்ல போட்டில் ஜம்முன்னு படுத்துக்கின்னு சோஃபாவில் படுத்துக்கின்னு எப்படி வேணால் டிவி பார்த்துன்னு கூட போகலாம், தவறு கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் இருந்தால் ஆண்டவர் யோனாவை எப்படி மீனுக்குள் அனுப்பினாரோ அதை போல் கஷ்டமான ஒரு வழியில் நம்மை அனுப்புவார், அந்த இடத்துக்கு சேர்ற வரைக்கும். அல்லேலூயா. பாருங்க, நாம் நன்றாக ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லும் காரியங்கள், கர்த்தர் செய்யும் செயல்களில் நாம் அதிலிருந்து விலகி போகவே முடியாது, தப்பித்து போகவே முடியாது. ஸோ யோனா அந்த இடத்திற்கு போகிறான். அவன் கீழ்ப்படியாமல் இருந்ததால் ஆண்டவர் ஒரு பெரிய மீன் வயிற்றில் அனுப்புகிறார். அல்லேலூயா. அவன் ஒரு ஜெபம் செய்கிறான். 2ஆம் அதிகாரத்தில், யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அப்புறம் வீட்டில் போய் படிங்க. அந்த ஜெபம் ரொம்ப ஒரு அற்புதமான ஜெபம், நல்ல ஜெபம். அது நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அதில் இருக்கிற வரிகள் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் அதை பார்க்க போவதில்லை, அந்த ஜெபத்தை இன்றைக்கு பார்க்க போவதில்லை. ஆனால் அவன் நினிவே பட்டணத்தில் போய் இறங்கின பிறகு, மீன் அவனை வாமிட் பண்ணி வெளியே போட்ட பிறகு அவன் நினிவே பட்டணத்துக்கு போகிறான். இப்பொழுது 2ஆம் தரை ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, யோனா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். பாருங்க, புறஜாதியான ஜனங்களுக்கு ஆண்டவர் மனதுருகி ஆண்டவர் சொல்வது இதுதான், நீ மறுபடியும் போய் நினிவே பட்டணத்திற்கு சொல்வாயா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. முதல் தடவை சொன்னாரு, யோனா கேட்கல. இப்போ இரண்டாம் தடவை சொல்கிறார், யோனா என்ன செய்கிறான்? கேட்கிறான். நான் போறேன்னு சொல்லி போகிறான். அப்போ அவன் பிரசங்கம் செய்யும் பொழுது அந்த ஜனங்களை பாருங்கள். 5ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இருட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழட்டி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். பாருங்க, ஒரு 2-3 விஷயம் இதுல நாம் பார்க்க வேண்டியது. ஒன்று, அந்த செய்தியை கேட்டவுடன், யாரா நீ, எந்த ஊர்லேருந்து வந்த, எங்கள் ஊரில் வந்து நீ எப்படி இதெல்லாம் பேசலாம், இப்படி கேட்க வேண்டிய ஜனங்கள் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. கட்டலையா? இப்போ நம்ம சாதாரணமாக யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு இந்த பாருமா இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னுப்பா, இதெல்லாம் பண்ணிங்களா அப்படி பண்ணக்கூடாது சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? தம்பி நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? ஹலோ நீங்கள் யார் பிரதர்? நீங்கள் யார் எனக்கு சொல்கிறது? சொல்லுவோமா இல்லையா? ரைட். பாருங்க, இந்த இடத்துல நினிவே பட்டணத்தில் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே என்ன சொல்கிறாங்க? கேட்ட உடனே மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசித்தார்கள். சரியா? முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தை படித்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை எப்படி கேட்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தை எப்படி கேட்க முடியும்? வேதத்தை படிக்கும்பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கரெக்டாக இல்லையா? செய்திகள் மூலமாக கர்த்தர் பேசுகிறார், போதகர்கள் மூலமாக கர்த்தர் பேசுகிறார், தேவ மனிதர்கள் இல்லை, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் முழங்கால் ஜெபிக்கும் சின்னத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இதுமாதிரி நிறைய விஷயங்களை கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது அந்த வார்த்தை நாம் கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. முதல் காரியம் நினிவே பட்டணம் செய்தது. அதற்கப்புறம் அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை நம்பினார்கள். தே பிலீவ்டு. பாருங்க, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினார்கள் என்று இருக்கிறது. நினிவே பட்டண ஜனங்கள் பிலீவ்ட் இன் காட், கர்த்தரை நம்பினார்கள். இரண்டாம் காரியம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். இரண்டாம் காரியம், கர்த்தரை விசுவாசித்தார்கள், கர்த்தரை நம்பினார்கள். அவர்கள் தெய்வம் கர்த்தர் இல்லை, யெகோவா தேவன் அவர்களுடைய தேவன் இல்லை. நினிவே பட்டணத்துக்கு வேற கடவுள். ஆனா இந்த செய்தியை யோனா சொன்னவுடன் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு செய்தி கொடுக்கிறார் அப்படின்னா நாம் அவரை நம்ப வேண்டும் முழுதுமாக. நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள், நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் கடவுளாக இருக்கிறார், யெகோவா தேவன் தான் கடவுளாக இருக்கிறார். ஆனால் நம்மளே அவரை நம்புறதில்ல. கரெக்டாக இல்லையா? அதிகமாக நம்புறதில்ல. முதல்ல நாம் எப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்ப்போமே தவிர ஆண்டவரை நம்பி போவதில்லை. இங்கே இந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டவுடன் அவரை நம்பினார்கள். இன்னொரு காரியம் என்ன? அந்த ஜனங்கள் கேட்டவுடன் எல்லாரும் நம்பினார்கள். ராஜா, அந்த அரண்மனையில் ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா கூட என்ன செஞ்சான்? என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அந்த ராஜா கூட அந்த வார்த்தையை கேட்டு பயந்து அவனும் உபவாசிக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. அப்போ இது மூன்றாம் காரியமாக என்ன செய்தார்கள்? எல்லாரும் உபவாசித்து ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் ஒரு அறிக்கை செய்கிறான். என்ன சொல்கிறான்? படிங்க அந்த வசனத்தை, 7ஆம் வசனம். மேலும் ராஜா
தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளிலுள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். பாருங்க, இது ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நினிவே பட்டணத்தின் ஜனங்கள் செய்தது இஸ்ரவேல் ஜனங்கள் கூட செய்தார்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இவர்கள் செய்த காரியம் உண்மையான மனம் திரும்பலின் காரியம். ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. என்ன பண்ணாங்க? ஆடு மாடு எல்லாம் அந்த ஊர்ல இருந்த எல்லாமே சாப்பிடல. அல்லேலூயா. அந்த ஊர்ல இருந்த எல்லாம் சாப்பிடல. எல்லாருமே எல்லா வேலையும் விட்டுட்டு உபவாசம் செய்யிட்டாங்க. பாருங்க எவ்வளவு ஒரு டெடிகேஷன். ஆண்டவருடைய வார்த்தை வந்தவுடன் அவருக்கு they were dedicated to follow what God says. அப்ப நம்ம வாழ்க்கையில அந்த ஒரு டெடிகேஷன் இருக்கா? யோனா புத்தகத்தை படிக்கும் பொழுது சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஜனங்கள், நினிவே பட்டணத்து ஜனங்கள் எல்லாரும் சாப்பிடலாம். வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து ஆடு மாடுகள்லேருந்து எல்லாரும் உபவாசித்தார்கள். உபவாசம் செய்து கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், ஜெபம் செய்தார்கள். எல்லாரும் என்ன செய்தார்கள்? அடுத்தபடியாக ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்தார். பாருங்க, இந்த காரியம் எல்லாம் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியங்களாக இருந்தது. கர்த்தருக்கு முன்பதாக, ஆண்டவருக்கு முன்பதாக அவர் மனதை மாற்றிக்கொள்ளும் செயல்களாக இருந்தது. ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம் என்றால் we should have a sincere heart. ஒரு உண்மையான மனம் திரும்புவதற்கான இருதயம் நமக்கு அவசியம். பாருங்க, அந்த 10ஆம் வசனத்தில் படித்தோம் என்றால் ஆண்டவர் அவர் மனதை மாற்றிக்கொண்டார். படிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பாருங்க, ஆண்டவர் அதை கேள்விப்பட்டவுடன் ஆண்டவருக்கு செய்தி போகுது. ஃபர்ஸ்ட் செய்தி என்ன போச்சு? ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் செய்தி என்ன போச்சு? நினிவே பட்டணத்தை பற்றி பொல்லாதவர்களாக இருந்தார்கள், அக்கிரமம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். இந்த செய்தி தான் ஃபஸ்ட்டு போகுது. கரெக்டாக இல்லையா? இப்போ என்ன செய்தி போகுது? அவர்கள் மனம் திரும்பி விட்டார்கள், நல்லவர்களாய் மாறிவிட்டார்கள், உபவாசி ஜெபித்து ஆண்டவரே தேவன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேலர்கள் மனம் மாறுகிறார்கள் என்றால் இஸ்ரவேலர்களின் தேவன் யெகோவா தேவன். ஆனால் இவர்களுக்கு தேவனே யெகோவா தேவன் கிடையாது. ஆனால் இவர்கள் கர்த்தரை நம்பி இவர்கள் மனம் திரும்பினார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தவுடன் ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார். என்ன நடந்தது? ஆண்டவர் மனம் மாறிவிட்டார். ஹல்லேலூயா. இதே மாதிரி பாருங்க, சோதோம் கொமோரா என்று ஒரு இடம் இருந்தது. சோதோமும் கொமோராவும் 2 இடங்கள், 2 பட்டணங்கள். அதற்கு தீர்க்கதரிசியாக ஒரு தேவனின் மனிதனாக ஒருத்தரை அனுப்புகிறார் ஆண்டவர். யார் அனுப்பினார்? லோத்தை அனுப்பினார். சரியா? லோத் அவர் கர்த்தருடைய பிள்ளை, அவரை அனுப்பினார். ஆனால் லோத்தால அந்த அவனுடைய செய்தி, அவனுடைய வார்த்தை, அவன் சொன்ன காரியங்கள் அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சோதோம் குமாரா இதே மாதிரி ஒரு செய்தி ஆண்டவருக்கு போது மேலே ரிப்போர்ட். என்ன? சோதோம் குமாரா, இந்த பட்டணம் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை, இவர்கள் அக்கிரமங்கள் பெரிதாக இருக்கிறது. ஆண்டவர் கேட்டார், யாராவது ஒருத்தர் அமிச்சிங்களாங்க? அமிச்சிருக்கோம். யார் அமிச்சிருக்கீங்க? லோத்து அமிச்சிருக்கோம். லோத்து போனாரா? போயிருக்காரு. அங்கே தான் இருக்கிறார், அந்த ஊர்லேயே தான் வாழ்கிறார். அப்படியா? என்ன செஞ்சார்? சொல்லி பார்த்தாரு, யாரும் கேட்கல. அப்புறம் என்ன பண்ணார்? வாசலில் கையை வச்சுக்கின்னு உட்காந்துக்கினாரு. வசனம் அப்படி தான் எழுதியிருக்கு. என்ன பண்ணார்?
ஒன்றும் பண்ண முடியல. வாசலில் வெளியே அந்த அந்த பட்டணத்துடைய வாசலே வெளியே வந்து உட்காந்துக்கினாரு, கை வச்சு உட்காந்து. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஜனங்கள் யாரும் கேட்கவில்லை. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? நினிவே பட்டணத்தின் ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி உபவாசி ஜெபித்து அவர்கள் மாறினதால் ஆண்டவர் மன்னித்து அந்த பட்டணத்தை விட்டுவிட்டார். ஆனால் சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் மாறவில்லை, அவர்களை அழித்தார். ஹல்லேலூயா. The wicked shall perish. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் ஆண்டவர் வாய்ப்பு தராரு. ஆனால் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பாமல் அந்த வார்த்தையை கேட்காமல் இருந்த ஒரு பட்டணம், 2 பட்டணங்கள் சோதோம் கொமோரா, அதை அழித்தே விட்டார். வானத்திலிருந்து நெருப்பை வரவழைத்து அதை அழைத்து விட்டார். அப்போ பாருங்கள், கடைசியாக கூட ஆபிரகாம் கேட்குறான், 5 பேர் இருந்தால் நீங்கள் அழிக்க மாட்டீங்க தானே ஆண்டவரேன்னு கேட்குறாரு. 5 பேர் அந்த ஊரில் நல்லவங்க இருக்கிறாங்க, என்னுடைய வார்த்தையை கேட்கிறார்கள் என்றால் அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார் ஆண்டவர். ஆனால் அந்த பட்டணத்தில் 4 பேர் தான் இருந்தார்கள், 5 பேர் கூட இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் லோத்து அவனுடைய 2 பிள்ளைகளும் அவனுடைய மனைவி மட்டும்தான் இருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாரும் கர்த்தரை விட்டு விலகி இருந்தார்கள், அழித்து விட்டார். பாருங்க, ஆண்டவர் அவருடைய திட்டத்தை, அவருடைய சில காரியங்களை அவர் முடிவு செய்திருந்தாலும் மனம் திரும்பி ஏற்றுக்கொண்ட ஜனங்களை ஆண்டவர் மன்னித்து மறந்து அவர்களை மன்னித்து மறந்து விடுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் நமக்கு நடக்க வேண்டும். If you want something to happen in your life, in your family, in your ministry, எது நடந்தாலும் உபவாசித்து அழுது ஜெபித்து ஆண்டவரிடத்தில் மன்றாடி கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை செய்கிறார். இதுதான் நினிவே பட்டணத்தின் சாட்சி. ஹல்லேலூயா. நினிவே பட்டணம் ஒரு சாட்சி. நினிவே பட்டணம் ஒரு சாட்சி. நமக்கு நம்ம எப்படி மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கிறோமோ அதே போல் நினிவே பட்டணத்தின் ஜனங்கள் நமக்கு சாட்சி. அவங்க சொல்லுவாங்க, இப்போ அவங்கள கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்களே ஒரு சாட்சி. என்ன சாட்சி? நாங்கள் எல்லா கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி உபவாசி ஜெபித்து அழுதோம், ஆண்டவர் எங்களை அழிக்காமல் எங்களை மனதுருகி அவர் விட்டு விட்டார். அவர் மனசை மாற்றிக்கினார். ஆண்டவர் மனசை மாற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த இடத்துல பார்க்க, ஆண்டவர் தன்னுடைய மனசை மாற்றிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய மனசை மாற்ற முடியுமா? முடியும். ஆண்டவருடைய மனசை மாற்ற முடியும். ஆண்டவர் இரக்கமுள்ள. அதனால் தலைப்பு, இந்த மாதத்தின் தலைப்பு நம்ம என்ன வச்சுருக்கோம்? கர்த்தர் அன்பிலும் இரக்கத்திலும் மிகுதியாக இருக்கிறார். He is abundant in love and mercy. அதுதான் இந்த நினிவே பட்டணத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், ஜனங்கள் மாறிடலாம், ஆனால் நம்ம கிறிஸ்தவர்கள் மாறவே மாட்டோம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த யோனாப்பா என்ன பண்ணுறான், எப்போ ஆண்டவர் அழிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மலையில் போய் உட்காந்துக்கிறான், பார்த்துனே இருக்கலாம். ஆண்டவர் அழிக்க போகிறார், ஆண்டவர் அழிக்க போகிறார். இந்த ஜனங்க மாட்டிக்கிறாங்க, நல்லா மாட்டிக்கிறாங்க, அழிக்க போகிறார். ஆனால் ஆண்டவர் தான் அவர் மனம் மாறிவிட்டார். ஆண்டவர் அதை அழிக்க வேண்டாம் என்று மாறிவிட்டார். அப்பொழுது ஆண்டவர், நான் அழிக்க மாட்டேன், எதுக்கு இங்கே உட்காந்துக்கிற, எழுந்து போ அப்படின்னு சொல்லும்போது யோனாக்கு பயங்கரமான கோபம். பாருங்கள், அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் படிங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்றான். யோனா உண்மையிலே யோனாவை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. யோனா, நான் நேரில் பார்த்தா கூட கேட்பேன், யோனா இதெல்லாம் உனக்கு தேவையான்னு கேட்பேன். ஆண்டவர் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, அவரே மன்னிச்சிட்டாரு, நீ ஏன் அடம் பிடிக்கிற? அது எப்படி அடம் பிடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யோனா, ஆண்டவரே நீங்கள் ஏன் ஆண்டவரை இவ்வளோ கோவப்படுறீங்க, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு கேட்டால் கூட ரத்தங்குது ஆண்டவரை பார்த்து. கரெக்டாக இல்லையா? ஏன் ஆண்டவர் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, நீங்கள் கோவப்படாதீங்க, நீங்கள் கொஞ்சம் சாத்தமாக இருங்க அப்படின்னு சொன்னால் அவர் ரத்தங்குது. யோனா எப்படி கோவப்படுறாருனா, எனக்கு தெரியும் முதல்ல நீங்கள் ரொம்ப மனதுருக்கிற தேவன்,
நீங்கள் வந்து ரொம்ப அன்பானவர், இரக்கமுள்ளவர், நீங்கள் மன்னிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன்றார். பாருங்க, அதுதான், அதனால தான் பரலோகத்துக்கு போனால் யோனாவை பார்த்து கேட்கணும், யோனா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவரா இல்லையான்னு கேட்கணும். ஆண்டவர் மன்னிக்கிறேன்னு வராரு, ஆண்டவர் மனதுருக்கி வராரு. நீ என்ன பண்ணுற, எனக்கு தெரியும் நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்க, அதனால தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அந்த ஜனங்களை மன்னித்தால் தான் என்ன, மனம் திரும்பும் ஜனங்களை மன்னித்தால் என்ன. ஆண்டவர் இதில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்படி தான் இருப்போம். எப்படின்னா, யோனாக்கு ஒரு செகண்ட் வாய்ப்பு தந்தாரா இல்லையா, ரெண்டாவது வாய்ப்பு தந்தார். அவனே கீழ்ப்படியாமல் ஓடி போனவன் தர்ஷீஷ்க்கு. அவனுக்கு ஒரு இரண்டாம் வாய்ப்பை கொடுத்து நினைவேக்கு அனுப்புகிறார். உனக்கு ஒரு இரண்டாம் வாய்ப்பை கொடுக்கும் பொழுது ஏன் இந்த நினைவே பட்டண ஜனங்களுக்கு ஒரு இரண்டாம் வாய்ப்பை கொடுக்கக்கூடாது? அது அவனால் ஏற்றுக்க முடியல. இது யார் தெரியுமா? உங்கள் பேரை போட்டுக்குங்க, ரைட், நம்ம தான் அது. ஏன் நம்ம தான் அதுன்னா, ஆண்டவர் நமக்கு செய்யும் பொழுது ரைட் நமக்கு செய்கிறார், ஓகே. ஆண்டவர் நமக்கு கார் கொடுத்தார், ரைட், ஓகே ரைட். ஆண்டவர் நமக்கு வீடு கொடுக்குறாரு, ஓகே. நமக்கு நல்ல வேலை தரார், ஓகே. ஆனால் அதுவே வந்து இது என்ன, பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஒரு கார் தந்துருக்கிறாரு, என்னது இது பாருங்க. நம்ம யோனாவும் நம்ம ஒன்று தான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு ரெண்டாம் வாய்ப்பை தராரு, அதே வாய்ப்பை நினைவே பட்டணத்துக்கு தராரு. ஆனால் யோனால ஏற்றுக்க முடியல. இந்த மாதிரி ஒரு தாராளமான இருதயம், கர்த்தரை போல ஒரு அன்பான இருதயம் நமக்கு அவசியம். நீ கர்த்தரை போல மாறணும் அப்படின்னா மற்றவர்களை மன்னிக்கணும், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஆண்டவர் அதிகமான அன்பை வைத்திருக்கிறாரோ, எப்படி அதிகமான இரக்கம், கம்பேஷனட், மனதுருகும் ஆண்டவராக இருக்கிறாரோ, அதை போல நீ மாற வேண்டும். இன்னும் பழைய கிரட்ஜு, பழைய கோபம், அன்னைக்கு அப்படி பேசினாங்க பார்த்தியா அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பரலோகத்துக்கு வரமாட்டாங்க. அன்னைக்கு என்னை பார்த்து இப்படி பேசினதால இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இங்கேயே இருக்க வேண்டியதுதான். யாரும் பரலோகத்துக்கு வரப்போறதில்லை. ஆண்டவருடைய குணங்கள் நமக்குள் வர வேண்டும். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார், நான் குயிக்காக சொல்லிடுறேன். என்ன பண்ணார் அப்படின்னா, அங்கே வந்து அவன் தலைக்கு மேலே ஒரு செடியை வளர வச்சார். ஒரு ஒரு செடியை, ரைட்டாக அவன் உட்காந்து பார்த்துனே இருக்கான். இல்லை ஆண்டவரே அதெல்லாம் கிடையாது, நீங்கள் அழிச்சு ஆகணும், நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு உட்காந்துக்கிறார், அடம்புஷன் உட்காந்துக்கிறார். அப்போது அவன் தலைக்கு மேலே ஒரு அழகான ஒரு செடி வளருது, ரைட்டா, நல்ல நிழல் கொடுக்குது, ரைட்டா. அந்த நிழல் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, 2 நாள் 3 நாளில் அந்த செடியை ஆண்டவர் அதை அழித்து விடுகிறார். நல்ல வெயில் நேரத்தில் ஒரு செடி வந்து நிழல் கொடுக்கறதால அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான், அப்பா கூலிங்காக இருக்குது. அந்த செடி அழிந்த உடனே அவனுக்கு ரொம்ப எரிச்சல். நான் நினைக்கிறேன் யோனா வந்து வழுக்கு தலையாக இருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்டா. ஏன் அப்படின்னா வெயில் அதிகமாக இருக்குது, சுருன்னு உழுது நினைக்க. அவர் ரொம்ப கோவப்படுறாரு. என்ன கோவப்படுறாரு? ஆண்டவர் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்றார். ஆமா, அந்த செடிக்காக அவன் ரொம்ப கோவப்படுறான், ரைட்டா. சுரியில் கோவம் வர ஆட்கள் பார்த்துருக்கீங்களா? அது யோனா ஒன்று நினைக்கிறேன், ரைட்டா. ரொம்ப கோவப்படுறான், வெயில் என் மேலே படுது, நீங்கள் அது ஒரு செடி தான் இருந்துச்சு, அந்த செடி கூட அழிச்சிட்டிங்களே அப்படின்னு, எதுவுமே செய்ய மாட்டீங்களா? அப்போ ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறாரு அவனை பார்த்து, செடியை பார்த்து கேட்குற அதை ஒன்று கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கா? டூ யூ ஹாவ் எனி ரைட் அப்படின்னு கேட்குறாரு. பாருங்க, படிங்க 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர். அவர் கேட்பது இதுதான்,
நீ அதுக்கு விதையும் போடலை, நீ வளர்க்கலை, நீ தண்ணீரும் போடலை. ஆனால் இவ்வளோ எரிச்சலும் கோபம் வருதே, அழிந்து போன ஆத்துமாக்கள் மேலே உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா யோனா? அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் இன்னசென்ட் ஜனங்கள், அவர்களுக்கு கர்த்தரை பற்றி தெரியல. நீ சொன்னதால் அவர்கள் மனம் திரும்பி இன்றைக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஆண்டவர் மனதுருகினார். அப்போ நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தலைப்பு இந்த மாதத்தில் பார்த்தது என்ன? கர்த்தர் அன்பிலும் இரக்கத்திலும் மிகுதியாக இருக்கிறார். அவர் நம்ம மேலே அதை தான் காட்டுகிறார். அப்போது எரிச்சல் குணத்தை தூக்கி போடுங்க. ரைட்டா? சில பேர்லாம் பார்த்தா எப்பவுமே எரிச்சலாகவே இருப்பாங்க. ரைட்டா? எப்பவுமே எரிச்சலாகவே இருப்பாங்க. எது பேசினாலும் வள்ளுன்னு விழுவாங்க. ஏன்டா இவங்ககிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு தோணும் சில பேருக்கெல்லாம். இவங்ககிட்ட பேசினாலே எப்போ பார்த்தாலும் எரிச்சலாகவே இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மூஞ்சி தூக்கி வச்சுனே இருப்பாங்க. எப்போவுமே பேசினா, எது பேசினாலும் மூஞ்சி தூக்கி வச்சுருப்பாங்க. ரைட்டா? இவங்ககிட்ட நம்ம என்ன போய் பேசுறது அப்படின்னு தோணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவரே எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், எனக்கு மனதுருகும் தேவன், நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், நீங்கள் உங்கள் குணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய கடமையை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. கர்த்தருடைய வேலையிலிருந்து நம்ம தப்பிச்சு ஓடவே முடியாது. ஆண்டவர் எப்படி இருந்தாலும் அதை நம்மை செய்ய வைப்பார். ஹல்லேலூயா! அதனால் கர்த்தர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அவர் நம்மை பாதுகாப்பார். ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். Hallelujah. Praise God. Sotra Kartave. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Sotra. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உம்மையை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா தேவரீர் நீர் மனதுருகும் தேவன் அப்பா. கர்த்தாவே தேவரீர் அன்பிலும் இரக்கத்திலும் மிகுதியாக இருக்கிறீர் அப்பா. யூ ஆர் a compassionate Lord. Hallelujah. எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவராய் இருக்கிறீர். எங்களை கைவிடாமல் அப்பா தேவரீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த கடமையிலிருந்து நாங்கள் ஓடவே முடியாது. We cannot run or hide from you, Lord. It's never going to happen, Lord. We cannot run or hide from you, Lord. Lead us and guide us, Lord, in your ways. உம்முடைய வழிகளில் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி நடக்க நீர் கிருபை தாங்க தேவரீர். உம்மையே பற்றி கொண்டு நடக்க நீர் கிருபை தாங்க. நீரே எங்கள் ஆண்டவர். எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க.
இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.